அதை தெரிஞ்சு பாருங்களேன், அதுதான் பார்த்தீங்கன்னா பழனி மலை. எனக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. 2 கிலோமீட்டருக்கு பார்த்தா மலை மேலே பஸ்ஸு போகுதுங்க. இதுதாங்க ஸ்டேஷனை விட்டு வெளில போகிற வழி. ஸோ வெளில பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆட்டோ, குதிரை வண்டி, பஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே போகலாம், நடந்து கூட போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நடந்தே போகலாம். ஸோ நடந்து போனால் அப்படியே எல்லாமே பார்த்துட்டே போகலாம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம். குதிரை வண்டியெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். போகணுன்னு ஆசை தான், பட் ஆனால் காஸ்ட் ரொம்ப ஹெவி. ஆட்டோவில் போனான்னு பார்த்தாலும் அவங்க ரொம்ப பேரம் பேச மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்படியே போகலாம். ஸோ காட்டுறேன் பாருங்கள், அப்படியே குதிரை வண்டியில் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி ஃபீலு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே, அப்படியே நடந்தே போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே தான் வருது. ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்குமே, ஸோ அதனால் போகிறேன். குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆட்டோலையும் 150 ரூபா கேட்குறாங்க. 2 கிலோமீட்டருக்கு எதுக்கு 150ன்னு ஒன்றும் தெரியல. ஸோ ரொம்ப அதிகம் தான் ரேட்டு. ஸோ அது பார்த்து தான் போயிருக்கணும். ஸோ கோயிலுன்றனால நல்லா ஏமாத்துறாங்க போலுக்கு. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க, இல்லை ஏமாற்றிடுறாங்க. இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்குறாங்க. குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா 150 கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. 2 கிலோமீட்டருக்கு எதுக்கு? இந்த ஆட்டோவுக்கும் 150 தான், அந்த குதிரை வண்டிக்கும் 150 தான். ஸோ என்னன்னு தெரில, 2 கிலோமீட்டருக்கு 150 ரூபான்றது ரொம்ப அதிகம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டேஷன்லேருந்து வந்தோடனே இந்த மெயின் ரோடு வருது. இந்த மெயின் ரோடில் ஒரே ஸ்ட்ரீட், எங்கேயுமே திரும்ப தேவை, ஒரே ஸ்ட்ரீட் போனால் கோயில் வந்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. ஸோ பொறுமையாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனால் போகலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் போனால் எல்லாம் 150 ரூபா கேட்குறானுங்க. ஸோ கொஞ்சம் பேரம் பேசி போகிற மாதிரி இருக்கும் பொழுது. ஷேர் ஆட்டோவும் இருக்குது, அதுவும் அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. ஸோ நம்ம கோயில் கிட்டே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தெரிஞ்சு பாருங்களேன், அதுதான் பார்த்திங்கன்னா பழனி மலை. ஸோ கேமராவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியல, பட் ஆனால் பக்கமாக தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இதுதான் கொடைக்கானல் மலை. ஸோ அப்படியே கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் மொட்டை அடிக்கிற இடம். போகிற வழியில் அப்படி பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவண பொய்கைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே குளிச்சிக்கலாங்களாம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ பாத்ரூம் இருக்குது. ஸோ எந்த வித காசு எதுவுமே கொடுக்க தேவையில்ல, இங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சிக்கலாம். ஸோ மொட்டை அடிக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தான் டோக்கன் வாங்கணும். ஸோ ஃப்ரீ தான், எந்த வித காசு கிடையாது. மொட்டை அடிச்சாச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். மொட்டை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், பட் ஆனால் காசு வாங்குறாங்க. 100 ரூபா கேட்டாங்க, நான் 50 ரூபா கொடுத்தேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஆனால் உள்ளே காசு கொடுக்கக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. பட் ஆனால் காசு கொடுக்கலாம், போட்டுருவானே. ஸோ அதுக்காக கொடுத்தாச்சு. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ எந்த வித காசுமே கிடையாது. ஸோ அங்கே இப்போ சரவண பொய்கைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கு எந்த வித காசுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் ஏறணும். ஸோ 2 பாதை இருக்கா, யானை பாதை ஒன்று இருக்குது, அது நார்மல் படிக்கட்டு ஒன்று இருக்கான். ஸோ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா யானை பாதையா, அது பார்த்திங்கன்னா சர்வலாக இருக்குமா, நடக்கிறதுக்கு கால் வலி இருக்காதுன்றாங்க. ஸோ போகும்போது அதில் போகலாம், வரும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மொபைலில் பார்த்தீங்கன்னா அலோடு இல்லைன்றாங்க, எனக்கு தெரியல. ஸோ அலோடு இருந்ததுன்னா அப்படியே எடுத்துகிட்டு விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த சைடு தான் போனோம் போலுக்கு. இதுதான் அடிவாரங்க. ஸோ ஏகப்பட்ட ஷாப் இருக்குது, ஏன்னா திங்ஸ் வேணால் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த பிள்ளையாருக்கு மட்டும் தான் எல்லாமே மேலே ஏறுறாங்க. ஸோ மொபைல் அலோடு கிடையாது, அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாம் மொபைல் செக் பண்ணுறாங்க, அதனால தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஸோ மொபைல் வந்து கவுண்டரில் போடணுமா. ஸோ அதனால் 5 ரூபா வாங்குறாங்க கவுண்டருக்கு. ஸோ நம்ம மொபைல் கவுண்டரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தநாதர் உபதி கடைன்னு ஒன்று இருந்துச்சுங்க. பழனியில் ரொம்ப ஃபேமஸான கடையாக. சரி உள்ளே போய் பார்க்கலாமேன்னு போனேன். உள்ளே பார்த்தா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. எனக்கு இன்னமும் திருப்பதி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. கிட்டத்தட்ட பொருள் வாங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா சிவாஜி கணேசன் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஸோ என்ன மேட்டர்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடையோட ஓனர் வந்து சித்தரான், இந்த சித்தரோட பக்தர் வந்து சிவாஜி கணேசனா. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ மாட்டியிருக்காங்களாம். வெளியில் வந்து பார்த்தா மலை மேலே பஸ்ஸு போகுதுங்க. பார்க்கறதுக்கு அது மாதிரி தான் தெரிஞ்சுது, பட் ஆனால் பஸ்ஸு கிடையாது, இது விஞ்சான். 25 ரூபா டிக்கெட்டாக. ஸோ நம்மளால் போக முடியல, 2 hours வெயிட் பண்ணுமா. ஸோ வயசானவங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் மேலே போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட படியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. 2 பாதை இருக்குது, ஒன்று யானை பாதைன்றாங்க, இன்னொன்று நார்மல் படிக்கட்டுன்றாங்க. நம்ம போனது பார்த்தீங்கன்னா யானை பாதை. மொபைல் அலோடு இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே ஷூட் பண்ண முடியல. கீழே வந்து தான் மொபைல் வாங்குற மாதிரி இருந்தது. மேலே போனதே பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிக்கெட் இருந்தது. 10 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம், 100 ரூபா டிக்கெட் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்து போனது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம். 2 hours ஆச்சு. ஸோ ஓகே தான், அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் டயர்டெல்லாம் தெரில. 2 மணி நேரம் சல்லுன்னே போயிடுச்சு. சாமி பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்க்க முடிஞ்சுது. மற்ற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட போனோன்னு தள்ளி விட்ருவாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சாமி பார்க்குறதுக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சாமி பார்க்குறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ பொறுமையாக பார்த்தோம், நல்லாவே இருந்தது சாமி. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அன்னதானம் போட்டாங்க, அதுவும் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கு லைனில் நிற்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு நல்லாவே இருந்தது. அப்புறம் பஞ்சாமிர்தம் வாங்கினோம். மேலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா விபூதி வாங்கினோம். அதோட காஸ்ட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பஞ்சாமிர்தம் வாங்கினோம். அதில் 40 ரூபா இருக்குது, 45 ரூபா இருந்தது. ஸோ நம்ம 40 ரூபா அது ஒன்று வாங்கினோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் போகிறதுக்காக பார்த்திங்கன்னா விஞ்சும் வச்சுருக்காங்க, ரோப் கார் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம படியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக படியில் போனோம். ஸோ விஞ்சில் போனால் கிட்டத்தட்ட 2 hours ஆகுதான் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, அதனால் படியில் நடந்து போயாச்சு. இன்கேஸ் நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கார் பார்க்கிங்லேருந்து நம்ம கோவில் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் தராங்க ஃப்ரீயாகவே. ஸோ அதில் ஃப்ரீயாகவே வந்துக்கலாம். இங்கே காலையில் 7 மணிக்கு வந்தது, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:15க்கு பழனியில் ஸ்டார்ட் ஆகுது, பெரம்பூரில் போய் இறங்குறோம். ஸோ அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 190 ரூபா ஆகுது. ஸோ இதோட ஃபுல் காஸ்ட் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இந்த ட்ரிப்பில் எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு 190 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், பட் ஆனால் என்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு 50. அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினேன், அது ஒரு 45. அப்புறம் விபூதி பார்த்தீங்கன்னா ஒரு 110. மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா வாங்குறாங்க. ஸோ அது ஒரு 5. பேகுக்கு 10 rupees வாங்குறாங்க, அது ஒரு 10. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ பழனிலேருந்து நம்ம சென்னைக்கு போகிறதுக்கு வந்து 190 rupees ஆகுது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த ரொம்ப பட்ஜெட்டான ட்ரிப்பு உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.